வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் 1 கிலோ ரவையை யூஸ் பண்ணி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 கிலோ ரவைக்கு 400லேருந்து 500 ml ரீஃபண்ட் ஆயில் தேவைப்படுங்க. 150 ml நெய் தேவைப்படும். இது எல்லாத்தையும் நான் எடுத்திருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ரவையை நல்லா வறுத்து எடுத்துடலாங்க. இப்போது பாதி ரவையை தான் நான் வறுத்து எடுத்துருக்கிறேன். இன்னும் பாதி ரவை அப்படியே இருக்குது, அதை அப்புறமா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரித்து வறுக்கும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் 2ஆக பிரித்து வறுத்துருக்குறேன். இந்த பாதி ரவையை வறுத்து எடுத்தாச்சு. இன்னும் பாதி ரவையை இப்போ நான் ஆயில் சேர்த்து மறுபடியும் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ரவை வறுக்கும்போது ஆயில் மட்டும் சேர்த்து வறுத்து எடுக்கணும். அப்போ தான் கேசரி ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் சேர்க்கக்கூடாது வறுக்கும்போது. சிம்மில் வச்சு நல்லா கைவிடாமல் மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாங்க. எவ்வளோதான் ஸ்வீட்ஸ் இருந்தாலும் கேசரி ஸ்வீட்டோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எப்போவுமே. இந்த அளவில் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். கல்யாண கேசரி டேஸ்ட்டு போலவே ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 கிலோ ரவையும் நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. கேசரிக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப் அளவு ரவை எடுத்துருக்கேங்க. இந்த கப்பு 1/2 கிலோ ரவை பிடிக்கும். 1 கிலோ ரவை 2 கப்பாக எடுத்துருக்கேன். 1 கிலோ ரவைக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி கணக்குங்க. 2 கப் அளவு ரவைக்கு 6 கப் அளவு தண்ணி கணக்கு. தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதி வரணும். அதுக்கப்புறம் தான் ரவையை சேர்க்கணும். அதுக்குள்ளே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு திராட்சை சேர்த்தாச்சு. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. கேசரிக்கு தேவையான முந்திரி திராட்சை ரெடி ஆகிடுச்சிங்க. தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். அதிக குவான்டிட்டி செய்யும் போது ரவையை ஒருத்தர் கொட்டும் போது இன்னொருத்தர் கலந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அங்கங்கே கட்டி பிடிக்காமல் ஒரே மாதிரியாக ரவை நல்லா வெந்துட்டு வருங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் கலரி விடும்போது. 100 ml அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கேசரி செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் எதுன்னு பார்த்தா, தண்ணி கொதிக்கும் போது ரவை சேர்க்குறோம் பார்த்திங்க, அந்த ஸ்டேஜ் தான். அதை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா கேசரி ரொம்ப நல்லா வருங்க. கரெக்டாக தண்ணி கொதிக்கும் போது ரவையை கொட்டிகிட்டே கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது ரவை அங்கங்கே கட்டி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு கேசரி கலரும் போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கட்டி கட்டியாக பிடிச்சிரும். அதை நம்ம உடச்சி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் தண்ணி கொதித்து ரவை சேர்க்கும் போது கரெக்டாக சேர்த்துட்டோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. ரவை நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 500 ml ஆயில் சொல்லியிருக்கேன். வறுக்கும் போது கொஞ்சம் சேர்த்துட்டோம். தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலையும் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. அதிக அளவில் கேசரி செய்யும் போது கேசரி கலந்து விடும்போது கை வலிக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம கேசரியை சாப்பிட்டு 4 பேர் டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அந்த வலி நமக்கு அப்போ தெரியாதுங்க. தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் பவுடர் நான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 500 கிராம் ரவைக்கு 500 கிராம் சர்க்கரை, 1 கிலோ ரவைக்கு 1 கிலோ அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன்.
இது கரெக்டான அளவு. இன்னும் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா 1/4 கப் அளவு எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்க்கவே சேர்க்காதீங்க, ரொம்ப திகட்டிடும். இந்த அளவே கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா கலந்து விடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். சர்க்கரை நல்லா உருகி வந்துடுங்க. கொஞ்சம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க. இப்படி கெட்டியாக இருக்கிற ரவையை அப்படியே ஓரமாக எடுத்து அப்படி அழுத்தம் கொடுத்து உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். இப்போ இப்படியே கலந்து விட்டுக்கலாம். மீதி இருக்க ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கிறேங்க. பார்க்கும்போதே பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு தூள் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதை கேசரியில் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரம் லைட்டாக தான் சேர்க்கணும். 1 கிலோ ரவைக்கே பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக சேர்த்துருக்கேன்னு. இந்த அளவு தான் சேர்க்கணும். இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையுமே செம்மையாக இருக்கும். கேசரி பார்க்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோஸை பார்க்குற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்தடுத்த வீடியோ போட சொல்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. இந்த 1 கிலோ ரவா கேசரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.